அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம உணவு தட்டில் முடக்கத்தாங்களி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவில் போக முன்னாடி ஒரு சின்ன கேம் வச்சுக்கலாமா? அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கமெண்ட் செக்ஷனுக்கு போய் இந்த முடக்கத்தான் கீரைக்கு எதனால் முடக்கத்தான் அப்படின்னு பேர் வந்துச்சுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு வீடியோ எண்டிங்லேயே டீட்டெயில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவுமே ஹெல்த் பெனிஃபிட் உள்ள இந்த முடக்கத்தான் கீரையில் பண்ணக்கூடிய இந்த களி பசங்கள்லாம் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப மிருதுவானது. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு உங்களை ரீச் பண்ணியிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்காக நான் 2 கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரையை பறித்து க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிக அளவில் கீரை எடுக்க போகும்போது களியோடைய கலர் மாறாமல் நம்மளுக்கு பச்சை கலராகவே கிடைக்கும். முட்டையும் கீரையும் அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை மூடி கெட்டியான தலை தேங்காய் பாலை உள்ளே சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலவைகளை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட நல்ல ஒரு சாஃப்டான அரிசி மாவு ஒரு 3/4 கப்பு சேர்த்துக்கலாம். நான் இடியப்ப மாவு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதையும் கொட்டி ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்பவுமே லூஸாகவும் ரொம்பவுமே திக்காகவும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு அள்ளி ஊற்றுனா ஒரு ஸ்லோ ஃப்ளோயிங்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுக்கு வேறு எந்த இன்க்ரீடியன்ட்டுமே தேவை கிடையாது. இந்த அளவுக்கு நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கலவைகளை உள்ளே சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இது உடனே அடிப்பிடிச்சு போகும். ஸோ கலவையை உள்ளே சேர்த்ததுக்கு உடனேவே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஸ்லோ ஃப்ளேமும் மீடியம் ஃப்ளேமும் மாற்றி மாற்றி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே மாவு நல்லா வெந்து வரும். இந்த டைமில் நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீடியோ பர்பஸ்க்காக கலர் மாறிடுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி சீனி ஆட் பண்ணிக்கிறேன். மாவு வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சீனி ஆட் பண்ணணும். நல்லா ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். அதிகமான எண்ணெய் ஊற்றணுங்கிற தேவையில்லை. தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. மாவு நல்லா வெந்து இந்த மாதிரி கையில் ஒட்டாத ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது களியுடைய பக்கம் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. பசங்கள்லாம் சாப்பிட்ணுங்கிறதுக்காக ஒரு ஃப்ளேவருக்காக 2 டேபிள் ஸ்பூன் கீ உள்ளக்க ஆட் பண்ணிக்கிறேன். சூடாக பரிமாறும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சுலபமான முறையில் செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. இப்போது நம்ம வீடியோ எண்டிங்குக்கு வந்தாச்சு. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த கீரைக்கு முடக்கத்தானே ஏன் பேர் வந்துச்சுன்னு கேட்டேன்ல, என்னன்னு பார்த்துடலாமா? ஆக்சுவலாக அதோட நேம் முடக்கத்தான் இல்லை, முடக்கு அறுத்தான். கை கால் வலிகளை போக்குறதுனால முடக்கு அறுத்தான் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் மருவி முடக்கறுத்தான் முடக்கத்தான் முடக்கறுத்தான் முடக்கறுத்தான்ங்கிறது முடக்கத்தான்னு வந்துருச்சு. மூட்டு வலி முழங்கால் வலி உள்ளவங்கெல்லாம் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.